ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பச்சை முந்திரி சிக்கன் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வாணலில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மெலிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதே வெங்காயத்தை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து எப்போயுமே எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு எந்த கிரேவியாக இருந்தாலும் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம புதினாவை சேர்த்துடலாம். ஏன்னா இந்த எண்ணெயோடு சேர்த்து புதினாவும் வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லாயிருக்கும். இந்த வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க, இல்லாட்டி இஞ்சி பூண்டு வந்து அப்படியே வானலில் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க, கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி 4 தக்காளி, கூடவே 2 பச்சை மிளகா. அப்போ தான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுக்கு தொக்கு நல்லாயிருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது தக்காளி பெங்களூர் தக்காளி, இது சீக்கிரமாக கரையாது. அதனால் அந்த தக்காளி வேகிறதுக்கு வேண்டி நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கல்லுப்பு சேர்த்து தக்காளி எல்லாத்தையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இது கல்லுப்பு போட்டதும் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கிங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு ஹைலே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த 3 நிமிஷம் மட்டும் ஹையில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொடி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அது குழம்பு மிளகாய்த்தூள் காரம் இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் 1 கிலோ சிக்கனுக்கு. நீங்கள் உங்கள் மிளகாப்பொடி எந்த அளவுக்கு காரம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதில் வந்து நம்ம இப்போ சிக்கன் நல்லா சூடேறி வெந்திருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கனாக்கா சிக்கன் வந்து ஹார்டாகிடும். அதனால் நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றணும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. அப்போ சிக்கன் வந்து இன்னும் சாஃப்டாக வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மொத்த உப்பும் இதில் சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இனிமேல் நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும். ஹையில் வச்சிங்கனாக்கா சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுருங்க. நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் இருக்கட்டும். டோட்டலாக வந்து ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கும் சிக்கன் உங்களுக்கு. இதில் வந்து ஹையில் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் நம்ம வைக்க போகிறோம். அது மீதியெல்லாம் நம்ம வந்து சிம்மில் தான் வைக்க போகிறோம். சிம்முக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சிக்கன் ஹார்டாகிடும். அதனால தான் சொல்கிறேன். என்ன அடிக்கடி நான் பச்சை முந்திரி போட்டு சிக்கன் செய்கிறேன்னு நினைக்காதீங்க. அது சீசன் டைமு. இப்போ தான் அது கிடைக்கும். எங்களுக்கே இப்போ தான் கிடைக்கும். அதனால் கிடைக்கும்போது நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பச்சை முந்திரி நம்ம வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை முந்திரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற முந்திரி பருப்பு எடுத்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்க விட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் போட்டிங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பச்சை முந்திரி வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா அதுக்கு வந்து அந்த முந்திரி பருப்பு ஆல்ரெடி சுடுதண்ணிலே வெந்திருக்கும். அது பச்சை முந்திரின்றதுனால இன்னும் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நான் லாஸ்ட்டாக சேர்த்து அதை இறக்குறேன். அது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நம்ம தூவி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொக்கு இருந்ததுன்னா போதுங்க. நம்ம வந்து சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.